ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க. ஃபஸ்ட்டு பேன் வச்சுக்கோங்க. அதில் 1.5 ஸ்பூன் மிளகு, 1.5 ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க. 1.5 ஸ்பூன் மிளகு போட்ட பிறகு 1 ஸ்பூன் சோம்பு போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு நல்லா இது பண்ணி விடுங்க, ஃப்ரை பண்ணுங்கள். பண்ணிட்டிங்களா? கொஞ்சம் பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா ரோஸ்ட் ஆன பிறகு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. நான் தட்டில் எடுத்து வச்சுட்டேன். அதே கடாயில் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் எண்ணெய் விடுங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் விடுங்க. எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக கடுகு, எண்ணெய் சூடாகுதா அப்படி பார்க்குறதுக்காக தான் கொஞ்சம் கடுகு போட்டிருக்கேன். சில பேர் போட மாட்டாங்க, ஆனால் நான் கொஞ்சம் போட்டிருக்கேன். கடுகு போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலையும் கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா இதுவாகிடுச்சு. வெங்காயம் நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் ஆன பிறகு இஞ்சி பூண்டு போடுங்க. ஏன்னா ஸ்டார்டிங்கில் இஞ்சி பூண்டு போட்டால் கொஞ்சம் அடி பிடிக்கும். அதனால தான் நான் வெங்காயம் போட்ட பிறகு நான் இஞ்சி பூண்டு போடுறேன். இந்த பிறகு கொஞ்சம் வந்த பிறகு இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் சின்ன ஸ்பூன் இல்லைங்க, சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன், பெரிய ஸ்பூனில் கொஞ்சம் 1/2 ஸ்பூனில் கரம் மசாலா பொடி. நான் பட்டை, லவங்கம், ஏலக்காய் பொடி அது எதுவுமே நான் போடலை. அதுக்காக தான் நான் கரம் மசாலா போடுறேன். சில பேர் பிரிஞ்சிலெல்லாம் போடுவாங்களோ, அதை நான் போடலை. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு நம்ம க்ளீன் பண்ணி வச்ச சிக்கன் எடுத்து அதில் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நான் 1/2 kg வாங்கியிருக்கேன். அந்த 1/2 kg, ஏன்னா நான் கொஞ்சம் தான் வெங்காயம் தக்காளியே யூஸ் பண்ணுவேன். ரொம்ப யூஸ் பண்ணால் ரொம்ப கிரேவி மாதிரி ஆகிடும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி தான் போடுவேன். இந்த பாருங்கள், இப்போவே எப்படி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா சிக்கன் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. அப்பப்போ கலரி விடுங்க கொஞ்சம், ஏன்னா அடி பிடிச்சிடும்ல. கொஞ்சம் சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க. மூடி வச்ச பிறகு நம்ம அரைச்சோம் பார்த்திங்களா, சோம்பும் மிளகும், அதை நல்லா இது பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு நான் அரைச்சி அதில் பவுட்ரு போட்டு வச்சுக்கிறேன். தேவைக்கேற்ப கொத்தமல்லி போட்டுட்டு நல்லா கலரி விட்ருங்க. அவ்வளோதான், சிக்கன் கிரேவி ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், பாய். நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.